முடிவுக்கு வருமா ராமதாஸ் அன்புமணி மோதல்? இந்த கேள்விக்கான பதில் தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்று வரும் அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில்தான் நமக்கு தெரிய வரும். இந்நிலையில் இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நம்முடைய அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் ராஜகம்பீரன், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. நேத்து பாமக பொதுக்குழு மேடையில் என்னென்ன நடந்ததுன்றதை பார்த்தோம். இன்னைக்கு 11 மணிக்கு அன்புமணி சந்திக்க இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 2 மணி நேரம் தாமதமாகிருக்கு. அவருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துட்டது அப்புறம் தான் அவர் இறங்கி வந்திருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வை. ஒரு கட்சியிலே இரட்டை தலைமை இருக்க முடியாது என்கிற யதார்த்தம் ஒரே கோட்பாட்டிலே இருந்தாலும் சரி, ஒரே குடும்பத்திலே இருந்து அந்த கட்சியை நிர்வகித்தாலும் சரி, அது யதார்த்தத்திலே ஒரு இரட்டை தலைமை என்பது 2 குதிரைகளின் சவாரி என்பது சரியாக இருக்க முடியாது. ஒரு எஜமான் ஒரு வேலைக்காரன் 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது என்று சொல்வார்கள். அதே போல கட்சிக்காரங்க யாரை ஃபாலோ பண்றதுங்கிற ஒரு சிக்கல் ஏற்படும் எப்பொழுதுமே. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே கூட்டணி வைப்பதிலே ராமதாஸ் ஐயாவுக்கு ஒரு கருத்தும் அன்புமணி ராமதாஸுக்கு வேறொரு கருத்தும் இருந்ததாக செய்திகள் வந்தது. இப்பொழுது அதையெல்லாம் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய புகைச்சல் என்பது பொதுவெளிக்கு வந்திருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தின் வழியாக அது பொதுவெளிக்கு வந்திருக்கிறது. ஆனால் நீரடித்து நீர் விலகாது என்று சொல்வதை போல இது ஒரு பெரிய முரண்பாட்டிலே போய் முடிந்துவிடும் என்று நான் நம்பவில்லை. இது ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்துவார்கள். எனவே அன்புமணி ராமதாஸ் தான் கட்சியினுடைய அடையாளம் என்பதற்கான ஒரு முன்முயற்சியை தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. 3வது ஒரு தலைமையாக, இளம் தலைவராக ஒருவரை கொண்டு சேர்ப்பதை அவர் விரும்பவில்லை என்றுதான் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா ஒரே குடும்பத்திலே இருந்து ஒரு 3ஆம் தலைமுறை சார்ந்த ஒருவர் முன்னிலைப்படுத்தப்படுவது, குறிப்பாக இளைஞரணியினுடைய செயலாளர் வழியாகத்தான் அன்புமணி ராமதாசும் இந்த கட்சிக்குள்ளே தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கிறார். எனவே அந்த இடத்தில் இருந்து தொடங்குகிற போது ஒரு 3வது தலைமையாக ஒருவர் முளைத்துவிடக் கூடாது என்பதிலே அன்புமணி ராமதாஸ் கவனம் செலுத்துகிறாரோ என்றுதான் இதை கருத வேண்டியிருக்கிறது. எனவே முழுக்க கட்சி என்பது அன்புமணி ராமதாசினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே சேர வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி தான் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருப்பதாக நான் பார்க்கிறேன். ராஜகம்பீரன், இந்த நேரத்தில் நான் முகுந்தன் அவர்கள் பற்றியும் பேச விருப்பப்படுறேன். 4 மாதத்தில் கட்சி பதவியா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மேடையில் அவர் பேர் வெடித்தது. இப்போ தனக்கு அந்த பதவி வேணாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு அவர் எடுத்திருப்பதா சொல்றாங்க. ஸோ இன் ஃபியூச்சர் அவருடைய இடம் பாமகவில் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? குடும்ப உறுப்பினர்ன்றதுனால இடைநிலையில தான் இருக்க போறாரா? அவரை படிநிலையின் அடிப்படையிலே கட்சியிலே கொண்டு வரலாமே தவிர எடுப்பிலேயே அவரை முதன்மைப்படுத்துவது என்பது சரியான முன்னுதாரணமாக இருக்க முடியாது. ஏனென்றால் இது கட்சிக்காரர்களுக்குள்ளே ஒரு சலசலப்பை உருவாக்க கூடும். அது இப்பொழுதைக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கான நெருக்கடி இருந்தால் கூட இது நெடுங்காலத்திற்கு இது ஒரு விமர்சனமாகத்தான் இருக்கும் என்கிற அடிப்படையிலே முகுந்தன் தானாகவே நான் ஒரு உறுப்பினராக இருந்து கொள்கிறேன், எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம் என்று சொல்வதன் மூலமாக இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் என்று கருத வேண்டியிருக்கிறது. ஓகே, இது அவருக்கு பிரவுனி பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்களா அவருடைய இந்த முடிவு? ஆமா, இந்த முடிவு இப்ப தற்காலிகமானதுதான். மீண்டும் அவரை மருத்துவரை வலியுறுத்தி மீண்டும் அவரை முன்னிலைப்படுத்துவதற்கான சூழல்கள் காலத்தால் கனிய வைக்கப்படலாம். இப்போதைக்கு அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. முகுந்தனுக்கான முக்கியத்துவம் என்பது தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையை தவிர்ப்பதற்காக, ஊடகங்களிலே இது விவாதமாக வெடிப்பதை தவிர்ப்பதற்காக தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நிரந்தரமாக தள்ளி வைக்கப்பட்டதாக இதை கருத முடியாது. மீண்டும் இன்னொரு சூழலிலே அவரை படிநிலையிலே கொண்டு வருவார்கள் என்று நான் கருதுகிறேன். ஓகே, இப்போ முகுந்தன் விஷயத்துல ராமதாஸ் அவர்கள் இறங்கி வரார் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னொரு பக்கம் கூட்டணி சம்பந்தமாகவும் நேற்று ராமதாஸ் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். ஸோ கூட்டணி விஷயத்துல அன்புமணி இறங்கி வர வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக அன்புமணி அவர்கள் தான் இனிமேல் அந்த கட்சியினுடைய செயல் தலைவராக இருக்கிறார். இவர் மருத்துவர் வயது முதிர்வின் காரணமாக அவர் செயல் தலைவராக இருக்க முடியாது. ஒரு கருத்தியல் ரீதியாக அவர் சில முன்னுதாரணங்களை சொல்லலாம், வரலாற்று ரீதியாக சில முன்னுதாரணங்களை அவர் கோடிட்டு காட்டலாமே தவிர செயல் தலைவராக அன்புமணி தான் இருக்கிறார் என்கிற பட்சத்திலே அன்புமணியினுடைய முடிவை நோக்கித்தான் தொண்டர்கள் நகர்வார்கள் என்று நான் நம்புகிறேன். ரைட், இப்போ அன்புமணி அவர்கள் பாஜக கூட தான் கூட்டணி அப்படின்றது சென்ற தேர்தல் அவருடைய அந்த முடிவு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு 2 சைட்லயும் ஒரு புகைச்சல் இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்றத நேத்து கூட நம்ம விரிவா பேசியிருந்தோம். ஸோ அதுல இப்போ மாறுதல் ஏற்பட வாய்ப்பே இல்லையா 2026 பொறுத்த வரைக்கும்? இல்ல, நாடாளுமன்றத்திற்கு என்று கூட்டணிக்கு வேறு முடிவும், அது தேசிய கட்சிகளோடு கூடிய முடிவாகவும், சட்டமன்றத்திற்கு என்று வருகிற போது மாநில கட்சிகளோடு தான் இணக்கமான ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும் என்பதற்கான இன்னொரு முடிவை எடுப்பார்கள். எனவே நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்த அதே கூட்டணி தான் சட்டமன்ற தேர்தலுக்கும் வரும் என்று நம்ப முடியாது. இதற்கு வேறு முடிவுகளை எடுப்பாங்க. ஏன்னா உதாரணத்திற்கு மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்று கடந்த காலங்களிலே அன்புமணியை முன்னிலைப்படுத்தி விளம்பரம் செய்து பார்த்தார்கள். அது எடுபடவில்லை என்று வருகிற போது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்வதை போல கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு கருத்துதான் சரியானது என்று சமீபத்திலே அன்புமணி அவர்கள் தெரிவித்திருந்தார். எனவே கூட்டணி கட்சிகளோடு, மாநில கட்சிகளோடு, அதிமுக போன்ற மாநில கட்சிகளோடு
அல்லது திமுக போன்ற மாநில கட்சிகளோடு கூட்டணி வைப்பதற்கு தான் அன்புமணி முயற்சி செய்வார் என்று நான் நினைக்கிறேன். ரைட், நன்றி ராஜகம்பீரன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.